அன்புறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் 2026 தேர்தலில் போட்டியிடக்கூடிய 234 வேட்பாளர்களையும் மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டில் திருச்சியில் பிப்ரவரி 21 அன்று சீமான் அவர்கள் அறிவித்தார். இந்த காணொலியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் வரக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், மிகப்பெரிய மாவட்டம் திருவள்ளூர் அப்படின்னு சொல்லலாம். சென்னையை ஒட்டி ஆரம்பித்து என்ன சொல்கிறது, திருத்தணி தாண்டி ஆந்திரா எல்லை வரைக்கும் போகுது. ஒரு பெரிய மாவட்டம் திருவள்ளூர். மக்கள் தொகை அடிப்படையிலும் ஒரு மிகப்பெரிய மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது. சென்னைக்கு அடுத்து ஒரு பெரிய மாவட்டம் மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் தான் பெரிய மாவட்டம். நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், பிறமொழியாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஆந்திர எல்லையை ஒட்டி சொன்னேன் இல்லையா, சென்னை திருவள்ளூர் ரெண்டும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே தெலுங்கர்கள் ஒரு பெரும்பான்மையாக வாழ்கிற ஒரு சமூகமாக இருக்கிறாங்க. அதுபோல் தமிழ் சமூகங்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வன்னியர்கள் ஒரு பெரும்பான்மையாக இருப்பாங்க, முதலியார்கள் இருக்கிறாங்க, பறையர்கள் ஒரு பெரும்பான்மையாக இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவங்களாம் இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகங்களாக இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. கடந்த 2021 10க்கு 10 திமுக தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பான்மையான இடங்கள் அங்கே திமுக தான் கைப்பற்றி இருக்குது. திமுக அதிமுக ஒரு சம அளவில் பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி பாமக விசிகாவுக்கும் அங்கே செல்வாக்குகள் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயில், அம்பத்தூர், மாதாவரம், அதுக்கப்புறமாக திருவெற்றியூர். கடந்த 2021 தேர்தலில் திருவெற்றியூர் தொகுதியிலிருந்து தான் சீமான் அவர்கள் போட்டியிட்டாங்க. இந்த முறை அவர் காரைக்குடியிலிருந்து போட்டியிடுகிறார். ஸோ யார் யார் வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கும்மிடிப்பூண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கு வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். கடந்த முறை 2021 வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து போட்டியிட்டார். வழக்கறிஞர் அவர் மாநில ஒருங்கிணைப்பாளராக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார். தெலுங்கர் அவர், ஆனால் நாம் தமிழர் கட்சியில் தான் தொடர்ச்சியாக பயணிக்கிறார். அவர் கும்மிடிப்பூண்டியிலிருந்து போட்டியிடுகிறார். அதற்கு அடுத்து பொன்னேரி தண்ணியில் பொறியியலாளர் ராசாத்தி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் 3வது தொகுதி திருத்தணியில் முனைவர் சூசா சந்திரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். எப்போ அறிவித்தாங்க அப்படின்னா மரங்களின் மாநாடு திருத்தணியில் தான் நடைபெற்றது. அப்பயே சீமான் அவர்கள் சந்திரன் தான் திருத்தணியினுடைய வேட்பாளர் அப்படின்றத அறிவிச்சிட்டார். முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் இவர் தான். அதே போல் திருவள்ளூர் 4வது தொகுதி திருவள்ளூரில் கு செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். வழக்கறிஞர், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர். நாம் தமிழர் கட்சியினுடைய எல்லா அறிக்கைகளையுமே இவருடைய சிக்னேச்சரில் தான் வரும். கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் அப்படின்னு சொல்லலாம். 2016 திருவள்ளூரில் இவர் தான் போட்டியிட்டார். 21 இவர் போட்டியிடல. இப்போ மீண்டும் 26 போட்டியிடுறார். கட்சியில் ஒரு செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 5வது தொகுதி பூந்தமல்லி தண்ணியில் வழக்கறிஞர் மேகலா அவர்கள் போட்டியிடுகிறார். அவங்க மண்டல செயலாளராக கட்சியில் இருக்கிறாங்க திருவள்ளூரில். அதே போல் வழக்கறிஞராகவும் இருக்கிறாங்க. வழக்கறிஞர் ஜே மேகலா, பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவடியில் முனைவர் புனிதா சண்முகம் அவர்கள் போட்டிடுறாங்க. முனைவர் பட்டம் பெற்றவங்க, சயின்டிஸ்ட் அவங்க ஆக்சுவலி. ஸோ அவங்க ஆவடி தொகுதியிலிருந்து போட்டிடுறாங்க. அண்மையில் இவங்க ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு. என்னென்னா அந்த தமிழ்நாடு அப்படின்னு இல்லாமல் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு பஸ்லலாம் இருக்கு இல்லையா, அது எதிர்த்து இவங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு வைரலாகவும் போச்சு. அதற்கு அடுத்த தொகுதி மதுரவாயிலில் ரேவதி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் அம்பத்தூர் தொகுதியில் தேகா சிலம்பரசன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்த தொகுதி மாதாவரமில் கிருத்திகா ஏழுமலை அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் அவங்க படிச்சிருக்கிறாங்க. அதே போல் திருவெற்றியூர் தொகுதியில் திருமதி சத்யா பாஸ்கர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் 10 தொகுதிகள். இந்த 10 தொகுதிகளுக்கான நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களாக இவங்க தான் போட்டிடுறாங்க. ஸோ நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் வரீங்க அப்படின்னா எந்த தொகுதி ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதே போல் எந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். மற்ற கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு
அந்த தொகுதி எப்படி இருக்குது, அந்த கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக வந்து போடலாம். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் இவங்க தான் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. 6 பெண்கள் 4 ஆண்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 தொகுதிகள் இருக்குது. அந்த 10 தொகுதிகளினுடைய வேட்பாளர்களில் 6 பேர் பெண்களாகவும் 4 பேர் ஆண்களாகவும் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தனித்துவம் அப்படின்றது சரிபாதி இடங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் 6 பெண்களும் 4 ஆண்களும் வேட்பாளர்களாக களத்தில் நிற்கிறாங்க. அந்த வேட்பாளர்கள் குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு மாவட்டம், இன்னொரு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களோடு இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். 2026 தேர்தல் தொடர்பான செய்திகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்க சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.